வணக்கம். மீண்டும் மீண்டும் ஃபிக்ஸிங் டெண்டர். ஊழல் செய்வதற்காகவே ஒரு ஒப்பந்ததாரரை முடிவு பண்ணிட்டு டெண்டர் போடுறாங்களா அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப சந்தேகம் வருது. காரணம் என்னன்னா, தற்போதைக்கு சுட சுட ஒரு ஃபிக்ஸிங் டெண்டருக்கான ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். நமக்கு அது பெருத்த சந்தேகம். tntenders.gov.in அதில் போனீங்கன்னா டெண்டர் பை ஆர்கனைசேஷனில் ரூரல் டெவலப்மெண்ட் டிஆர்டிஏல போடக்கூடிய டெண்டரை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 2 டெண்டர் இருக்கும். 2 டெண்டர் தான் இப்போ லைவில் இருக்குது. இந்த 2 டெண்டரும் இருக்கந்துறை சம்மந்தப்பட்ட டெண்டர். கடந்த 8ஆம் தேதி ஜூலை 8ஆம் தேதி போட்டிருக்காங்க. இன்றைக்கு இன்னும் சில மணி நேரங்களில் சில மணித்துளிகளில் நிறைவு செய்யக்கூடிய அந்த டெண்டர் 4:10க்கு 4 மணிக்கு முடியுது. 4:10க்கு திறந்து ஒப்பந்த ஆணை கொடுக்க போகிறாங்க. இந்த ஒப்பந்தம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம் 2025-26 கனிமம் மற்றும் சுரங்க நிதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அப்ரூவல் கீழே நிர்வாக அனுமதியின் கீழே 2 பணிகளுக்கு இருக்கந்துறை ஊராட்சியில் இருக்கந்துறை சுடுகாடு சுற்றிய காம்பவுண்டு சுவர் அமைத்தல், இருக்கந்துறை ஊராட்சி கீழ்குளம் சுடுகாடு சாலையை பலப்படுத்தல், சுடுகாடு சுற்றிய காம்பவுண்ட் அமைத்தலுக்கு சுமார் 12.86 லட்சங்களும், இருக்கந்துறை ஊராட்சி சுடுகாட்டு சாலையை அந்த கீழ்குளம் சுடுகாடு சாலை பலப்படுத்தலுக்கு 29.72 லட்சங்களையும் ஒப்பந்தங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்த அறிவிப்பை இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும். அந்த அறிவிப்பில் தான் நமக்கு சந்தேகம். நிபந்தனை எண் 4, வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே ஒப்பந்த புள்ளியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி போட்டியுடைய தன்மையை குறைச்சிடுறாங்க. நிறைய பேர் போட்டி போட வேணாம். சில பேர், அதுவும் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஏன் ஒப்பந்ததாரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த டெண்டர் போடுறீங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருமா வராது? நிறைய பேர் போட்டி போடட்டும். நிறைய பேர் போட்டி போட்டால் இந்த 2 வேலையும் தரமான வேலையை குறைவான செலவில் செய்ய போகிறாங்க. நீங்கள் போட்டி போடுறதுக்கான இடத்த சுருக்கிட்டீங்க, அளவை சுருக்கிட்டிங்கன்னா சில பேர் மட்டும்தானே வருவாங்க. அந்த சில பேரை நெகோஷியேட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா என்ன? கடந்த ஜூன் 30ஆம் தேதி நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு அரசாணை எண் 115 வெளியிடப்படுது. அதில் இந்த சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் நம்பர் 2 ப்ரப்போஸ்ட் சேஞ்சஸில் பாயிண்ட் நம்பர் 2ல் தெளிவாக என்ன குறிப்பிடுறாங்க? மாவட்ட அளவில் பதிவுகள் இருக்கும். மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த மாவட்டம் முழுசும் அறிவிக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் பங்கெடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மாவட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாவட்டத்தை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பார்டர் அந்த பகுதிகளில் நீங்கள் டெண்டரில் கலந்துக்கலாம் அப்படின்னு அரசாணை 115 இருக்குது. இதை விலக்கி ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் ஒரு பிரஸ் நோட்டும் வெளியிட்டார். 1 ஜூலை 2026 வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பிலையும் பாயிண்ட் நம்பர் 4ல் பதிவு செய்யும் அலுவலர் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி மாவட்ட அளவில் மட்டுமே பதிவு. மாவட்டத்துக்கு உள்ள அனைத்து கொள்முதல் அமைப்புகளுக்குமான ஒப்பந்ததாரர்களின் பதிவானது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் டிஆர்டிஏவில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் எந்த பகுதியில் ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்க விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு மாவட்டத்தின் ஊரக வளர்ச்சி முகமையில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அந்த மாவட்டத்திற்குள் உள்ள அனைத்து கொள்முதல் அமைப்புகளாலும் கோரப்படும் ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்க தகுதி உடையவர்கள். அண்டை மாவட்டங்களிலும் பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிவு செய்த ஒரு ஒப்பந்ததாரர் அதன் அண்டை மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களின் கொள்முதல் அமைப்புகளால் கோரப்படும் ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்க தகுதி உடையவர்கள் அப்படின்னு என் ஆனந்த் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள ஊராட்சி மன்ற தலைவர், இங்கே நம்ம இருக்கந்துறை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா முருகேசன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் குவாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊராட்சி. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா முருகேசன், அது ஒரு பெண்களுக்கான தொகுதி அப்படின்றதுனால முருகேசன் அவர்கள் அவர் மனைவியே அங்கே போட்டி போட வச்சிருக்கிறாரு. அவர் ஏதோ திமுகவில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்திரா அவர்கள் முடிவு செய்வாங்க, இந்த ஒப்பந்தங்களை நீங்கள் நேராக பாருங்கன்றாங்க. ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அந்த துறையுடைய ஊரக வளர்ச்சியோட அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஒரு மாவட்டத்தில் நீங்கள் போட்டியிடக்கூடிய எல்லா ஒப்பந்ததாரர்களும் நீங்கள் பதிவு செய்யலாம், நீங்கள் போட்டி போடலாம் அப்படின்னு இருக்க நிலையில், இல்லை நீங்கள் அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு இருங்க, இருக்கந்துறைக்கு அமைச்சர் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்திரா முருகேசன் அவர்கள் சொல்கிறாங்களோ என்னமோ. அதனால் இவங்க மட்டும்தான் இங்கே போட்டியிட முடியும் அப்படின்றாங்க. இது நம்ம கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய கேள்வி. இந்த ஒப்பந்தம் முறையான ஒப்பந்தமா, இது ஃபிக்ஸிங் டெண்டரா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருமா? ஏற்கனவே இருக்கந்துறையில் 1க்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஜாதிகள் மயானங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இருக்கந்துறையில் எந்த மயானத்துக்கு பண்ண போகிறீங்க?
இருக்கந்துறையில் ஒரு மயானம் இருக்கா 2 மயானம் இருக்கான்ற குழப்பத்தில் இப்போ இந்த பணிகள் அந்த சுற்றுச்சுவர் எந்த மயானத்தில் பண்ண போறீங்க? அப்போ இந்த வேலையே செய்ய போறீங்களா இல்லையா நமக்கு சந்தேகம் வருமா வராது? இதற்கு நம்ம இருக்கந்துறையோட அமைச்சர் இந்திரா முருகேசன் அவர்கள் தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் என் ஆனந்த் அவர்கள், நம்ம ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேலாய்வு செய்து இது சட்டப்படி உட்பட்டதா, அவர்கள் அறிவித்த அந்த அரசாணை பத்திரிகை செய்தி அதுக்கு பொருந்தக்கூடியதா அப்படின்றத பார்த்து இது மீளாய்வு செய்து இந்த டெண்டரை திரும்ப ரீகால்ஃபர் பண்ணுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த டெண்டர் அழைக்கப்பட்டிருக்கா, போட்டியாளர்களுக்கு எல்லாருக்கும் திறந்து விடப்பட்டிருக்கா, எல்லாருக்குமான சம வாய்ப்பு அங்கே இருக்கா, அதிகப்படியான போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றது தெரியணும். இது சம்பந்தமான புகார் இன்றைய தினம் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் திரு பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதே போல திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி வெளிப்படையான நிர்வாகம் நடக்கும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.